நாங்க TikTok பேஜ் ஒண்ணு ரன் பண்றோம்னா, அந்த TikTokல வந்து கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். டிக்டாக்கரா இருக்கக்கூடாது. என்ன வித்தியாசம்னா, கன்டென்ட் கிரியேஷன்ல வந்து நாங்க ஒரு வேல்யூ ஒண்ணு குடுக்கணும். எங்கட பேஜ் மூலமா ஆடியன்ஸுக்கு. அதுதான் கன்டென்ட் கிரியேஷன்ன்றது. TikTokல வந்து ட்ரெண்ட்ஸையும், வைரல் வீடியோக்களையும் ஃபாலோ பண்ணி கொண்டு இருந்தோம்னா, அது வந்து பிராண்ட்ஸ் கணக்கெடுக்க மாட்டாங்க அந்த பேஜ்ல. ஸோ பிராண்ட்ஸோட வொர்க் பண்ணணும்னா, எங்கட பேஜ்ல வந்து ஒரு வேல்யூபிள் கன்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கன்டென்ட்ல பார்த்துட்டு தான் பிராண்ட்ஸ் வொர்க் பண்றது. ஸோ இந்த பேஜ்ல வந்து ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. இப்ப 100,000 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தும் பிரயோசனம் இல்ல. எங்கள்ட பேஜ்ல ஒரு வேல்யூ இல்லாட்டிக்கு. அந்த வேல்யூ தான் முக்கியம். அந்த வேல்யூ தான் பிராண்ட்ஸ் பார்க்கிறது. சும்மா வியூஸுக்கும், ஃபாலோவர்ஸுக்கும், லைக்ஸுக்கும் வொர்க் பண்ணி கொண்டிருந்தோம்னா, அதுகள் பிராண்ட்ஸ் நோட் பண்ணாது. அது அந்த பிராண்ட்ஸ் பார்க்கிறது நாங்கள் கிரியேட் பண்ற கன்டென்ட்ஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா? அந்த வேல்யூக்கு என்கேஜ் ஆற ஆடியன்ஸோட தான் அவங்க வொர்க் பண்ண விரும்புவாங்க. சும்மா வியூஸ் இருக்கிறதாலயும், ஃபாலோவர்ஸ் இருக்கிறதாலயும் எல்லா பிராண்ட்ஸும் வொர்க் பண்ணும்னு சொல்ல இயலாது. அது நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணா தான் அது தெரியும். நான் வந்து ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணின உடனே அடுத்த நாள் போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து இறங்கிட்டுது சாமான். இந்தா இருக்கு. ஆனா எல்லாம் TikTok ஷாப்பால தான் வந்திருக்கு. ஆனா டெலிவர் பண்ணது Amazon. Amazon மூலமா தான் டெலிவரி நடந்தது. ஆனா TikTokன்ற லோகோ போட்ட பேக்கேஜிங் மூலமா தான் வந்திருக்கு. ஆனா டெலிவரி வந்தது Amazon மூலமா. ஸோ இதான TikTok நேம் Amazon பார்ட்னர்ஷிப். ஸோ இது எல்லாமே யூகேல இருந்து ஒர்க் பண்ற பிராண்டுகள் தான். TikTokல எல்லாமே சைனாவில இருந்து வரையில. யூகேல இருக்கிற கன பிராண்டுகள் TikTokல இருக்கணும் இப்ப. இப்ப பெரிய ஹை ஸ்ட்ரீட் பிராண்ட்ஸ்கள் கூட TikTok ஷாப்ல வந்து அவங்களோட ஓன் ஷாப்புகள் ஓபன் பண்ண துவங்கிட்டாங்க. ஸோ TikTok ஷாப் வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளாட்ஃபார்ம் உண்டு. இப்ப இருக்கிற இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மா இல்ல. ஸோ அது வந்து கண்டினியூஸ்லி க்ரோயிங் பிளாட்ஃபார்ம் உண்டு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல நாங்க ஒர்க் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் Amazonோட சேர்த்து TikTokக்கும் படிப்பிக்கலாம். ஆனா அதுக்கு இன்ட்ரெஸ்டும் டைமும் இருக்கணும் எல்லாருக்கும். So இந்த ப்ராடக்ட்ல வந்து நாங்க TikTok ஷாப் மூலமா ஆர்டர் பண்ணாலும் Amazon தான் டெலிவர் பண்ணும். இப்ப யூகேல இருக்கிற பிரைவேட் லேபிள் பிராண்ட்ஸ் வந்து அப்படித்தான் ஒர்க் பண்றது. இப்ப Amazonக்கு ஸ்டாக் அனுப்பி போட்டு TikTok மூலமா தான் விக்கிறது. ஸோ நாங்க TikTokல ஆர்டர் பண்ணோம்னா அது Amazon மூலமா தான் டெலிவரி நடக்கும். ஸோ அப்படித்தான் எல்லா பிரைவேட் லேபிள் பிராண்ட்ஸ்களும் ஒர்க் பண்றது. இப்ப யூகேல இருந்து ஒர்க் பண்ற பிராண்ட்ஸ் நாங்க ஆர்டர் பண்ணுவேன் அப்படி உங்களுக்கு நெக்ஸ்ட் டே டெலிவரி வந்துடும். ஸோ கன பேர் ஆர்டர் பண்ண வேண்டிய இந்த வீடியோக்களை பார்த்துட்டு இந்த முதல் ப்ரோமோட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல சர்வீஸ் கிடைச்சிட்டான்னு சொல்லி இந்த கமெண்ட்ல நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஸோ அப்போ மற்ற அக்களுக்கும் அதை பற்றி விளங்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் இந்த ப்ராடக்ட்களை பற்றி என்னமா இருக்குன்னு.